வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மேலும் ஒரு நிதி உதவி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் நாளும் பரபரப்பாக இயங்கி வரக்கூடிய இந்த சூழலில் அவர் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், கைம்பெண்கள் ஆகியோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாதாந்திர ஓய்வூதியத்தை உதவித்தொகையோடு மேலும் 2000 ரூபாயை அவர் அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் 37,76,000 பேர் பலனடைவார்கள் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஏற்கனவே உரிமை தொகையை 3 மாதங்களுக்கு சேர்த்து கொடுத்துவிட்டு அதோடு சேர்ந்து அந்த கோடை காலத்திற்கான சிறப்பு உதவி நிதியாக 2000 சேர்த்து 5000 போட்டு தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்திய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் முதியோர்கள், கைம்பெண்கள் இவர்கள் யாவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த ஏப்ரல் வரையிலான மே வரையிலான மாதத்திற்கான இந்த ஓய்வூதியமும் அதோடு சேர்த்து 2000 ரூபாய் கூடுதலாக நிதியையும் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இந்த மக்கள் வந்துட்டு மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்க, எங்களுக்கே அதை வந்துட்டு தரல அப்படின்னு சொல்லி விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த அறிவிப்பை செய்துள்ளதாக அவர் செய்திருக்கிறார். இது மட்டுமின்றி மீனவர்களுக்கு அந்த மீன்பிடி தடை காலம் என்று இருக்கிறது. மீன்கள் வந்துட்டு அப்படியே கடலோர பகுதிக்கு வந்து அந்த குறிப்பாக முகத்துவார பகுதிகளுக்கெல்லாம் வந்துட்டு குஞ்சு பொறிச்சு அதுக்கு வளரும். அந்த காலகட்டத்தில் வந்துட்டு மீன்பிடி தடை காலம் என்று 2 மாதத்தை அறிவிப்பார்கள். அந்த தடை காலத்துக்கான அந்த மீனவர்களுக்கு அளிக்கக்கூடிய உதவித்தொகையை 5000 8000 ரூபாய்க்காக உயர்த்திய தமிழ்நாடு அரசு இப்பொழுது அவர்களுக்கான அந்த உதவித்தொகையையும் அந்த 8000 ரூபாயையும் அவருடைய கணக்கில் இன்றைக்கு வரவு வைத்து விட்டது. இது மட்டுமல்லாமல் தேயிலை உற்பத்தியாளர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் பசு தேயிலைக்கு 2 ரூபாய் ஆதார விலையாக உயர்த்தி கொடுத்திருக்கிறது. அதன் மூலம் தமிழக அரசு ஒரு 8.830 லட்சம் ரூபாய் அளவிற்கு அவர்களுக்கு நிவாரணத்தை அளித்திருக்கிறது. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஏற்கனவே 1,31,00,000 பெண்கள், அதன் பிறகு பார்த்தீர்களானால் மாணவர்கள், இவர்களுக்கெல்லாம் அளிக்கக்கூடிய உதவி நிதி அல்லாமல் இப்பொழுது 37,76,000 பேர் பொதுமக்கள் வாக்காளர்களுக்கு இந்த உதவி எல்லாம் போய் சேரும் பொழுது திமுகவினுடைய பலம் எந்த அளவிற்கு வாக்குபலம் உயரும் என்பதனை நாம் சொல்ல தேவையில்லை. இதை ஒரு தேர்தல் கண்ணோட்டத்தோடு தான் பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே தமிழக அரசு எல்லாம் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் என்று சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அது கூட ஒரு 2000 ரூபாயை சேர்த்து கொடுக்கும் பொழுது அது நிச்சயமாக அதில் ஒரு தேர்தல் கண்ணோட்டம் இருப்பதை மறுக்க முடியாது. ஆனால் அப்படி கொடுப்பதை தேர்தலுக்கு பிறகும் இவர்கள் கோடை காலத்தில் தொடர்ந்தால் அதில் ஒன்றும் ஒரு பெரிய அளவிற்கான ஒரு இழப்பு அரசுக்கு ஏற்பட போவதில்லை. 2000 ரூபா அப்படின்றதுனால ஒன்றும் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட போவதில்லை. 5000 கொடுத்ததே 6500 கோடி தான் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே இப்பொழுது கொடுக்கப்பட்டதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மேலும் ஒரு 2000 கோடி அளவிற்கு அந்த செலவு இருக்கும், இவ்வளவுதான். எனவே இப்படிப்பட்ட இந்த சமூக பாதுகாப்பு, சமூக நலத்திட்டங்களின் மூலமாக தமிழக அரசு கொடுத்திருப்பது அதனுடைய எலக்டோரல் ப்ராஸ்பெக்ட்ஸ், தேர்தல் வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக கூட்டும் என்பதை மறுப்பதற்கில்லை. மீண்டும் சந்திப்பு தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.